மா ஏட்டாமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் சமைச்சிட்டீங்களா? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இப்ப? இது கூழ் கரைக்கிறமா, சோளம் வெள்ளை சோளம் கழுவி வச்சேன். கூழ் கரைச்சு வைக்கணுமா? அப்படிங்களா? சரி. அந்த ஆமா, அந்த வெயிலுக்கு நல்லா இருக்கும். ஆமா, அதனாலதான் சரி கூழ் கரைக்கிறமா. சரிங்க. கூழுக்கு இந்த பக்கத்துக்கு அரைச்சிக்கிட்டாவே போதும். இப்போ இது மாதிரி இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கிட்டா போதும்மா, கூழுக்கு சூப்பராக இருக்கும். இன்னொரு இதை நம்ம அரைச்சிக்கிறோம் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு. இப்போ மாவு நம்ம அரைச்சிக்கிட்டோம், சோள மாவை உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம், தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறோம். கூழ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம கரைச்சிட்டோம், இது ஒரு 2 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும், அப்போ தான் கூழ் நல்லா இருக்கும். இப்போ நம்ம கிராமமாக இருந்தால் குத்து உரம் இருக்கும், குத்தி வண்டு கட்டி வெயிலில் ஒதுக்கி வைப்போம். கூழ் காய்ச்சும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இந்த கூழ் எப்படி நம்ம கிண்டுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம சோளம் மிக்ஸிலே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சோள மாவு. இப்போ அந்த மாவுக்கு நான் ஒரு 3 செம்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றி இப்போ சோள மாவு வந்து கூழ் கிண்ட போகிறோம். நல்லா அப்படி கரைச்சிக்கணும் மாவை. இப்போ தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. 3 செம்பு தண்ணி ஊற்றி நான் வந்து இந்த பாத்திரத்தில் வச்சேன். அப்புறம் இது சரியாக வராதுன்ட்டு அப்படியே இந்த உலையை தூக்கி மாற்றி வச்சுக்கிட்டேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது, நம்ம ஊற்றி கிண்டிக்க வேண்டியது. சோளக்கூழ் வந்து அவ்வளோ நல்லது, ஒரு மருத்துவ குணம் கொண்டது. நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கூழ்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி இதில் போட்டு கரைச்சி வச்சோம், அதனால கொஞ்சமாக வந்து தேவைப்பட்டால் போட்டுக்கணும். வெள்ளச்சோள கூழ் ஒரு நல்லா கொதிச்சு பொங்கி வரும்போது நம்ம வந்து அடுப்பை கம்மியாக ஏறிய விடணும், நிறைய ஏறிய விடக்கூடாது. ஏன்னா கூழ் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வெந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ரொம்ப ஒரு சத்தான இது மாதிரி வெள்ளச்சோள கூழ்.